அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். பேசுனீங்கல்ல பிதாவின் ஆவியன்னு சொல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இதனாலே கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்டா, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்துல போடுறது, உடன்குறதுமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாக்கியத்தை போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னா, நீங்க எந்தெந்த சூழ்நிலையில பயந்து போய் இருக்கிறீங்களோ, எந்தெந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணுமோன்னு சொல்லி பயப்படுறீங்களா, ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியங்கள் நினைச்சலாம் அது வாய்க்காமல் போக பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் யாரா இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாங்கன்னா, அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மக்களா இருந்தாங்கன்னா, அவங்க ஏசப்பா நம்பும் போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வார்த்தை இருக்கு. அவங்க ஆண்டவர் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடத்துவாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்கவே போகும். உனக்கு விரோதமாய் ஞாயிற்று எத்தனாய் குற்றப்படுத்துவாய் அப்படிங்கிற வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் சொல்லியிருக்குது 15ஆம் வசனத்துல. இது உனக்கு விரோதமாக கூட்டம் கூட்டினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுதாங்களோ அவங்களுக்கு பட்சத்துக்கு அறுவார் வசனம் போடுறது. அது நமக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள்லாம் என்ன சொன்னா, ஒரு நாள் நமக்கு பட்சமா வருவார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதிர்த்து பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. மலைகள் விலகினாலும் பருவங்கள் இல்லை போனாலும் என் கிருபை ஒன்றுக்கு விலகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய கிருபை நம்மகிட்ட இருக்கும்போது, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகிட்ட எந்தெந்த பிள்ளைகிட்ட கிருபை கர்த்தருடைய கிருபை இருக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துல இருந்து கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அதனால உனக்கு விரோதம் கூட்டம் கூட்டினா அது அவர்கள்லாம் என்ன செய்வாங்களோ உங்க பட்சத்தில் வருவாங்களாம். அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவனால கூடுற கூட்டம் இல்லைன்னா அது பிசாசுனால கூடுகிற கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் ஒரு நாள் என்ன செய்வாரு, அந்த பிசாசு கூட்டத்தை அழிச்சு போட்டுருவாரு ஆண்டவர். சாத்தானை காலிக்கலே நசுக்கி போடுவார் ஆண்டவர். அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைங்க இதையெல்லாம் குறிச்சு எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, தைரியம் பாருங்க. ஆண்டவர் மேல மட்டும் நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் மட்டும் எக்காரணம் மட்டும் நீங்க செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா நீங்க சீரோ தான். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா தான் நீங்க ஹீரோ. அதனால ஏசப்ப உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவனுக்கு முன்னாடி யாராலும் நினைச்ச முடியாது, நிக்க முடியாது. அதனால உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் வாய்க்காம போக கர்த்தர் கிரியை செய்வார். நீதியினால சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் அப்படின்னு சொல்லி வசனம் அதுக்குன்னே அழுகுவது இல்லைன்னு அங்க சொல்லி இருக்கிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அது என்ன உங்களை அழுகாது. ஆதியாகத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம், ஒரு வசனம் 26ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் போட்டிருக்கேன். ஈசாக்கு கிணறு தோண்டுவாங்க. கிணறு தோண்டத்தட்ட ஒவ்வொரு கிணத்தையும் என்ன செய்வாங்களா, அந்த ஒரு மக்களுக்கு என்ன செய்வாங்களாம், இது நாங்கள் தோண்டோட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. நிறைய பேர் தடுப்பாங்க அவரை தோண்ட விடாதபடி, அந்த தண்ணீரை அவங்க குடிக்க விடாதபடி என்ன செய்வாங்க, விரோதமா செயல்படுவாங்க. ஆனா ஈசாக்கு விதைக்கும் போது அந்த இடத்துல பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், தண்ணி வசதி கிடையாது. அந்த இடத்துல என்ன செஞ்சாரு கேட்டா விதை விதைச்சாரு. பஞ்ச காலத்திலயும் அவரால் முடியாது. ஆனால் ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற மகன். அந்த இடத்துல அவர் விதைக்கும் போது அந்த இடத்துல அவருக்கு அறுவடை 100 மடங்கு அறுவடை பண்ணாருன்னு பாருங்கள. அவர் அறுவடை 100 மடங்கு பண்ணதுனால அங்க மக்களுக்குலாம் என்ன செஞ்சான், அந்த ஈசாக்கு வரும்போது ஐஸ்வர்யானி பலத்து இருந்தான். ஆட்டு மந்த மாட்டு மந்தெல்லாம் அவங்க பெருகிச்சான். அங்க இருந்து பெலிஸ்தர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, போராட்டம் கொண்டாடலாம். இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு கொஞ்சம் வசதியான மக்களுக்கு கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சுட்டு, அவங்களுக்கு தொழில் நல்லா ஆசிரியக்க ஆரம்பிச்சுட்டு, நல்லா கொஞ்சம் மேன்மைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உடனே போராட்டம், ஜனங்களுக்கு போராட்டப்படுவாங்க. போராட்டப்படுறது உடனே அப்புறம் மந்திரங்களை செய்வாங்க. எல்லாத்தையாவது செஞ்சு அவங்க தரமாட்டமா இருக்கணும்ட்டு அவங்க இன்னைக்கு அவங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு விரோதமா நினைச்சுறாங்க, மந்திரங்களை செய்து அவங்களை நினைச்சுறாங்க, தாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க நினைச்சீங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அதான் உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்கவே போகும் வசனத்தை விட உங்களுக்கு என்னென்ன விரோதமா என்னென்ன காரியங்கள்லாம் எழுப்பிச்சோ அந்த காரியங்கள்லாம் வாய்க்காம அங்கே போக பண்ணுவாரு. ஈஸ்வரத்துக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செய்தார்கள். அவங்க அவங்க விதைக்கும் போது அந்த நிறைய விளைச்சல் வந்ததுனால போராம அவனை சுற்றி அவனை என்ன செஞ்சிருந்தாங்க, அவனை என்ன பண்ணலான்னு அழைஞ்சாங்க. அதனால நீங்க வசனம் போட்டது 26ஆம் அதிகாரம் 15ஆம் ஆபிரகாமின் நாட்களே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டுருந்துச்சு. அதை போய் என்ன செஞ்சா, ஈசாக்கு போய் அதை திறந்தான்.
அந்த தண்ணி சுரப்பு பண்ணி 19ஆம் வசனம் போட்டிருக்குது. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அங்க இருக்கிற கேரள மக்கள் என்ன செய்றாங்களா, இந்த தண்ணீர் தங்களுடைய என்று சொல்லி நினைச்சிருந்தாங்களா. அந்த தண்ணீர்லாம் வாக்குவாதம் பண்ணி என் துறவுக்கு நினைச்சிருந்தாங்களா. ஏசைக்கு வாக்குவாதம் பண்ணி அவனோட அனுமதிக்க விடாது. ஒவ்வொரு கிணறா போடுவாங்க. வேற ஒரு துறவை வெட்டினா அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையே அதற்கு சித்தன் பேரிட்டான். வாக்குவாதம் சண்டை நடந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்போதே அவன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன செய்யறான், நவுண்டு போறான். அந்த இடத்துல பஞ்சம் ஓவர் ஆயிட்டுது. உடனே ஈசாக்கு எங்க இருக்கிறான்னு தேடி ஈசாக்கு இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், வர்றாங்க எல்லாரும். அங்க என்ன பண்ண 28 வசனத்துல அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்படுத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். நாங்கள் உண்மை தொடாமலும் நன்மையை உமக்கு செய்து நான் சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் நீங்கள் தீங்கு செய்யாதபடி உம்முடனே உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்தோம். நீர் கற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள ஆண்டவரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் போராட்டப்பட்ட மக்கள் சுற்றி இருக்கதான் செய்வாங்க. போராட்டப்பட்ட மக்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்களை சுற்றி அங்க இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கேயும் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு நேரமே போகாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி ஏதாவது ஒரு காரியத்தை ஒண்ணு மந்திரத்தை செய்வாங்க, இல்லைன்னு குறை சொல்லிட்டே அடைவாங்க. இல்லைன்னு போகும்போது வரும்போது அவங்களை எங்காண்டம் பண்ணுவாங்க, எக்காண்டம் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப ஒரு இது வந்தான்னு நினைப்பாங்க, அற்பமா இருந்துட்டு அடைவாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம நீங்க நினைச்சதுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வாரு, அதுக்கெல்லாம் நீதி செய்வார், நியாயம் செய்வாரு. நியாயம் செய்கிற தேவன் தான். அதனால நீங்க அமைதியாக இருந்துக்கிட்டீங்கன்னா அவர் எல்லா காரியத்தையும் நியாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஒரு அந்த ஈசாக்கு விதைக்கும் போது அவனை ஆசீர்வதிச்சதுனால 100 மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன செஞ்சு, அந்த விதைச்ச அங்க விதைக்க மழை இல்லை, தண்ணி இல்லை, தென்னத்தோண்டுனா தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க பார்க்காங்க. ஆனா ஜெபிக்கிற பிள்ளை ஈசாக்கு ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற மகனுக்கு எங்க போனாலும் திறந்த வாசல் தான். அவன் விதைக்கிறான், அங்க நல்ல விளைச்சல் வருது. அவன் கிணறு தோன்றுனா அங்க தண்ணி வருது. இதை அந்த மக்கள் போறாங்க போட்டு ஒரு அங்க விரட்டிட்டாங்க. ஆனால் செஞ்சாங்க தனியா வந்து ஒரு நவுண்டுமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பஞ்சம் தாங்க முடியாம அங்க போய் நீ கர்த்தரா ஆசிரியப்பட்டவர்கள் நாங்க அவங்க எவ்வளவு சமாதத்தை அனுப்பணுமோ அதே மாதிரி எங்களை நீ நினைச்சோம் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவடி பிள்ளைகளை நீங்களும் எக்காரணம்னு ஒரு நாள் என்ன செய்வாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களை அற்பமா இருந்தவங்க தேடி வருவாங்க. உங்களை அசப்ட் பண்ணவங்க தேடி வருவாங்க. உங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தேடி வருவாங்க. உங்களுக்கு விரோதமா எழுமுற மக்கள்லாம் ஒரு நாள் தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க நினைச்சீங்க பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்துல அதிகமா காத்திருங்க. யாருக்கும் நீங்க தீங்கு செய்ய வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நண்பு தகப்பனே வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா, பார்க்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆவியர்கள் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.